ஹலோ பொக்க, என்ன கதை? அது மச்சான் என்ன கதை? வாங்க நீங்க உட்காருங்க. என்ன கதை தெரியும்? பாத்தியா, புது போன்ல செல்ஃபி எடுப்போம். நல்லா இருக்கு, கேமராவெல்லாம் செம்மையா இருக்கு. பாத்தியா போட்டோ எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்குண்ணா. செம்மையா இருக்கு. ஓட்டு வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் சேவ் பண்ணி அதில் அனுப்பி விடுறேன் உன் போட்டோவை. எனக்கு ரெண்டு மாதிரி இல்லையா? சின்ன பட்டன் போன் தான் இருக்கு. உன்கிட்ட ஃபோன் இல்லையா? இல்லை, 2 பொடிங்க இருக்கேன், 2 மகைமாரு. ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுக்க மாட்டேன் உனக்கு. என் மகையெல்லாம் பாரு, மாதம் ஒரு 25,000 வேலை செய்யலாம். இந்த ஃபோனே ஒரு எப்படி 40-50,000 வரும். எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருவோம். உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்க மாட்டேன். இன்னுமா பட்டன் ஃபோன் வச்சிருக்க? சொல்லி வேலை மச்சான், நீ கேளு ஃபோனு பார்த்து உடம்பு பார்த்து கவனமா. சரி ஓகே, நான் வரேன். வைப்ப சார், கடன் நான் அடுத்த மாதம் தரேன் சார். இந்த பையனை கொஞ்சம் பிரச்சனை, பேங்க் லோன்லாம் போட இருக்குது. கையிலேயே அறவே காசு இல்லை சார். கட்டாயம் நான் அடுத்த பையனை போட்டு விட்றேன் சார். கவரேஜும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சார். சரி இருங்க சார், இன்னொரு கோல் வந்தது. இருமாச்சான், தர்றேன்டா இன்னும் ஒரு கிழமை கோல் சூறாக தருவேன்டா. சரி மச்சான், சரி ஒரு 3 நாள் சரி டைம் தாவே. என்கிட்ட ஒரு மோதிரம் மட்டும்தான் இருக்கு, அதை வச்சு நான் உனக்கு காசை போட்டு விட்றேன். இல்லடா, அப்பா கிட்ட ஒரு போன் இல்லை, டச் போன் வாங்கிட்டாரியா? டச் போனு இங்க கடனே எக்கச்சக்கமா இருக்கு, அதையே கட்ட முடியல. இங்க ஏன் போனா பாரு, இதே டிஸ்பிளே போயிருக்கு. எனக்கே ஒரு புது போன் வாங்குறதே சல்லி இல்லாம இருக்கு. கடனை கட்டாதா உனக்கு போன் வாங்கி கொடுக்குறதா? பேசாடி இங்க இருந்து எழுப்பி போவே நீனு வந்து கோவத்தை கிண்டிக்கிட்டு. ஏன்டா அப்பா இப்படி பேசுற? வேலைக்கு போறேன்னு தான் காசோட அருமை தெரியும். வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்க நாய்க்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எதை எப்ப செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். பேசாடி இங்க இருந்து எழுப்பி போயிரு. இப்பதான் அப்பாவும் தம்பியே என்ன டென்ஷன் ஆக்குனாங்க, நீனு கால் பண்ணி டென்ஷன் ஆக்காம இருமா. பேசாரி போனை வச்சிருவேன். அடே ஏன்டா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அந்த டென்ஷன் ஆகாத, டீயை குடி. ஏன்டா வீட்டுல இவ்வளவு ஆஷா பேசிக்கிட்டு இருக்க? அவங்களும் ரொம்ப பாவம்டா. என்னத்தான் இருந்தாலும் உன்னை பெத்தவங்க தான்டா. ஏன்டா அப்படி பண்ற? இல்லடா, சின்ன வயசுல இருந்து எனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எனக்கு அவங்களுக்கு பெருசா சின்ன வயசு ஆசை தான், பண்ண முடியாத சூழ்நிலை. விடுமாச்சா, மிடில் கிளாஸ் லைஃபே இப்படித்தானே. நம்ம லைஃப்லாம் இருந்தா ஜன்னல் ஒரு காதல் கதை மாதிரி தான். ஆசைப்படத்தான் முடியுமே தவிர அனுபவிக்க முடியாது. விட்றா மச்சான், ஒரு நாள் நம்ம லைஃப்பும் மாறணும். அன்பிலே இந்த மனம் பாடு